ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். சங்கீதக்காரன் சொல்றான், என் வலது கையை பிடிச்சு நீங்க தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனையின்படி என்ன நடத்துகிறீர். சும்மாலாம் இல்ல, எனக்கு ஆலோசனை கொடுத்து வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவேன். எண்டு தான் ரொம்ப முக்கியம். முடிவில என்ன நடத்தி கொண்டு போறீங்க, எண்டு முடிவில என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூமியில உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்றான், என்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போறீங்க. கர்த்தரே அவனை நடத்துகிறார். சொல்றாரு, என்னை ஆலோசனை கொடுத்து வழி நடத்தி முடிவிலே மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறீர். எண்டு ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்மளெல்லாம் எதுக்கு இப்படி நடத்தி கொண்டு போறார்? சர்ச்சில், குடும்ப வாழ்க்கையில, வியாபாரத்துல, ஊழியத்தின் பாதையில, தரிசனத்துல. தேவன் ஒவ்வொரு வாரமும் உங்களோட பேசி உங்களை வழி நடத்துறார், போதிக்கிறார். நீங்க பைபிளை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, செய்திகளை கேட்கும் போது கர்த்தர் நம்மை வழி நடத்தி ஆலோசனை கொடுத்து முடிவு என்னன்னா மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த இடத்துல முடிவு என்று போட்டிருக்கிறதற்கு ஹீப்ரு வேர்ட்ல டெல்சோ அப்படின்னு இருக்கு. என்னதற்கு? டெல்சோ, TELSO அப்படின்னா என்னன்னா நிரந்தர முடிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறீர் என்றால் நிரந்தரமான ஒரு முடிவு. என்னன்னா நித்தியமா நம்ம அங்க இருக்க போகிறோங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய முடிவு. நம்மளெல்லாம் கர்த்தர் அப்படியே கையை பிடிச்சு நடத்தி கூட்டு போறதுக்கு எதுக்கு காரணம்? முடிவே பரலோகம். மகிமைக்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு போன போது ஒரு யுத்த புருஷரும் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. அவர்கள் சுதந்தரித்தது யாரு? உபாகமம் 1:36-39 வசனம். அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50:25 யோசேப்பின் எலும்புகள் அந்த தேசத்தில் பிரவேசித்தது. யோசுவாவும் காலேப்புமே அல்லாமல் அந்த தேசத்தில் ஒருவரும் பிரவேசிக்கவில்லை. நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகளை கர்த்தர் அந்த தேசத்தில் பிரவேசிக்க பண்ணினா. அப்போ புறப்படுறது எக்கச்சக்க கூட்டம், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இருந்தாலும் உள்ள முடிவில மகிமையில ஏற்றுக்கொள்ள போகிறவர் ஒரு சிலர் தான். ஏறக்குறை 32,000 பேர் யுத்தத்துக்கு எழும்பி மீதியானர்களுக்கு விரோதமா போனாலும் ஆண்டவர் 300 பேரை கொண்டுதான் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தா. நம்ம பல பேர், பல ஆயிரம், பல கோடி பேர் கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலும் மகிமையில போகிறது ஒரு சிலரே. அல்லேலூயா. அப்போ நம்மளை கொண்டு போறார்ல, வழி நடத்துறார்ல. இந்த வழி நடத்துறது எதுக்கு? என்ன மகிமையில கொண்டு போய் நிறுத்த. இப்ப இருக்கிற ஆசீர்வாதம், இப்ப இருக்கிற படிப்பு, இப்ப இருக்கிற வீடு, இப்ப இருக்கிற வியாபாரம், இப்ப இருக்கிற தொழில், இப்ப இருக்கிற வேலை, இதெல்லாம் டெம்பரவரி. கொஞ்ச காலத்துக்கு கர்த்தர் என்ன வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இங்க நான் 80 வருஷம் நான் குடியிருந்து வழி நடத்தப்படுகிற நான் நடக்கிற பாதை தான் என்ன நித்தியமா என்ன கொண்டு மகிமையிலே சேர்க்க போகிறது. அல்லேலூயா. ஆமென். நீதிமானுக்கு, ஞானவானுக்கு தன் முடிவை குறித்த என்ன இருக்கும்? அக்கறை இருக்கும். நான் எங்க முடிப்பேன், எப்படி முடிப்பேன் என்று இருக்கிறது. ஆனா மூடனோ தன் முடிவை குறித்து அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. மூடனுக்கு முடிவு தெரியாது, எங்க போறோன்னே தெரியாது. நம்மளை வழி நடத்துறதுனுடைய பர்பஸ் என்ன? ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நீங்க போகணும். பந்தய சாலையில ஓடுகிறவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பாவமான யாவற்றையும், பாரமான யாவற்றையும், பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. இந்த நடத்துற பாதையில, உங்களை கொண்டு போற வழியில நிதானமா போங்க. ஆலோசனை கேட்டு நடங்க. முடிவிலே கர்த்தர் மகிமையில நம்மளை ஏற்றுக்கொள்ளுவா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 அதனுடைய 7-8 வசனத்தை வாசிங்க.
யாத்ரா 32:7-8 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நான் விதித்த வழி அவர்கள் அண்டர்லைன் அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஆண்டவர் சுதந்தரிக்க போகிறதற்கு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதுக்கு சிலெல்லாம் வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த வழியில தான் நீ நடக்கணும்னு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விதித்த வழியை இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள், விலகி போனார்கள், ஈஸியா போயிட்டாங்க. இங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை 25 முறைக்கு மேல ஆண்டவர் யூஸ் பண்ண ஒரு வேர்ட் என்ன தெரியுமா? என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். 25 முறை சொல்றார், என் ஜனம், என் ஜனம், என் பிள்ளைகள். என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தேன், என் ஜனத்தின் ஆலோட்டிகள் நிமித்த விடுகிற கூக்குரலை கேட்டேன், என் ஜனத்தின் விண்ணப்பத்தை பார்த்தேன், என் ஜனத்தின் கண்ணீரை கண்டேன், பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது, என் ஜனத்தை நான் நடத்துவேன். என் ஜனம் 25 முறை சொல்றாரு. ஆனா எப்ப உடனே அவருடைய வார்த்தை, நீ அழைத்து வந்த, நீ நடத்துகிற உன் ஜனத்தை அப்படிங்கிறார் 7ஆம் வசனத்துல. உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம். அப்ப வரைக்கும் ஏன் ஜனம் ஏன் ஜனம் சொன்னவர், எப்ப கர்த்தர் விதித்த வழியை விட்டு விலகினார்களோ அடுத்த நிமிஷம் அவர் யூஸ் பண்ண வார்த்தை என்ன? உன் ஜனம். என் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் என் ஜனம். என் வசனத்துக்கு கீழ்ப்படியாம விதித்த வழியை மீறி அதை குலைத்து போட்டு விலகினா அது உன் ஜனம். ஆண்டவர் இம்மீடியட்டா யூஸ் பண்ற வார்த்தை. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று போடப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பல வழி இருக்கு. யூடியூப் எடுத்தாலும் சரிதான், மீடியாவை எடுத்தாலும் சரிதான், இன்னைக்கு உலகத்தை பார்த்தாலும் பல வழியில சொல்லாங்க, இந்த வழிதான் போகணும், இந்த வழிதான் சரியான வழி, இந்த வழியில தான் கரெக்டா போக முடியும். இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசுவை அவர் நபிகள் நாயகன் என்று சொல்லி தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்வான். ஆனா மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் எந்த மனுஷனும் தேவனிடத்திலிருந்து வரான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவை அங்கீகரிப்பாங்க மாம்சத்துல தீர்க்கதரிசின்னு. ஆனா இஸ்லாமிய ஒருவரும் அவர் தெய்வம் மாம்சத்துல வெளிப்பட்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க ஒரு வழி வச்சிருக்கிறாங்க, அந்த வழியில தான் அவங்க போவாங்க. அவங்களுக்கு அது வழி கரெக்டா இருக்கு, அவங்களுக்கு செம்மையா தோணுது அந்த வழி. இந்த சகோதரர்களுக்கு சில காரியம் செம்மையா தோணுச்சு. நான் இந்த குடும்பத்தில் இருக்கும்போது முந்தி நான் செய்த நடக்கை நிமித்தம் எனக்கு ஒரு பிரோஜனம் இல்லை, ஆனா இந்த வழியெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, எங்க தாத்தா ஆமீன் வைகுண்டா ஏகாதசியில மரிச்சதுனால டைரக்டா வைகுண்டம் போயிட்டாரும்பாரு. எங்க அப்பா எங்க தாத்தா அவ்வளவு பக்தி உள்ள மனுஷன், வைகுண்டா ஏகாதசியில போயிட்டார், அதனால வைகுண்டத்துக்கே போயிட்டாரு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னார் வம்பா போயிட்டாருன்னு. தோத்திரம். எங்க வைகுண்டம்? நமக்கு ஒரே ஒரு வைகுண்டம் தான் இருக்கு. பரலோகமே இல்லாமல் நமக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 143:10 வாசித்து பாருங்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. மனுஷனுக்கு தோன்றுகிற அநேக செம்மையான வழி உண்டு, அது மரண வழி. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதித்து நடத்தக்கூடிய, ஆவியினால என்னை நடத்தக்கூடிய வழி இருக்கு பாருங்க, அதுதான் செம்மையான வழி. எனக்கு இஷ்டப்படி நடத்துற வழி அல்ல. ஆவியானவர் போதிக்கிற, வசனம் போதிக்கிற இந்த வழியில நடத்துகிறது தான் எனக்கு செம்மையான வழி. எரேமியா 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. என் ஜனங்களுக்கு முன்பாக நான் ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்னு ஜீவ வழி இருக்கு, இன்னொரு பக்கம் மரண வழி இருக்கு. இந்த வழியில எந்த வழிய தேவ பிள்ளைகளாகிய நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினாலே அவன் தொல்லை ஒவ்வொரு நாளும் அவனை இழைக்க பண்ணுமா. மூடனுக்கு போகிற ஊருக்கு வழி தெரியலன்னா பஸ்ல ஏறினதுல இருந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்திருக்கீங்களா? சில ஆள்லாம் வண்டியில ஏறின உடனே எப்பனே போய் சேரும்பாங்க. விஷயமே அவனுக்கு ஏறின உடனே எப்போ போய் சேரும் அப்படின்னு
எப்போ போய் சேர்ந்தா உனக்கு என்ன? உனக்கு வழி தெரியாததுனால தான் எவ்வளவு டைம் பீரியட் எடுக்கும், எவ்வளவு கிராசிங் இருக்கு, எத்தனை டோல்கேட் இருக்கு, எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை பைபாஸ் இருக்கு, எத்தனை இடத்துல நிக்க வேண்டி இருக்கு, இந்த இடத்துல எல்லாம் ஏத்த வேண்டி. இது உனக்கு ஒன்னும் தெரியாது, வழி தெரியாது, அவன் போற காரியம் தெரியாது. அதனால ஊருக்கு போகிற வழியை மூட அறியாததுனால அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் கொள்ளுமா. பக்கத்தில் இருக்கிறவன் நோண்டுவான், எப்ப பிரதர் போய் சேரும், எப்ப போகும், எத்தனை மணிக்கு போகும், இப்ப போயிருமா, அப்ப போயிருமா, பல விதத்துல தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஆனா எந்த டிரைவரும் எந்த கண்டக்டரும் ஏறின உடனே எத்தனை மணிக்கு போயின்னு கேட்டா உடனே சொல் கோவம் தான் போடுவாங்க. போய் உட்காரியா, வண்டியே ஆரம்பிக்க போகல, அதுக்குள்ள போறதுக்கு நேரத்தை கேட்கிறேன்னு. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. தொல்லை, போற ஊர் தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், நான் இங்க இருப்பேன், கண்ணை மூடினா அங்க இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தா அடுத்தது கண்ணை திறக்கிற இடம் தேவ சமூகம் என்பதை எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? அதுக்காகத்தான் சபையில கர்த்தர் உங்களை இப்படி நடத்துறா. அல்லேலூயா சொல்லுங்க. சபை கார்த்திக் கமாலில் பின்னாடி அவங்கள நடத்துறதுக்கு நான் உங்களை கூட்டு போனேன்னா எனக்கு ஐயோ, நான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு அழைத்து கொண்டு போக நடத்தணும், இயேசுவின் இடத்துல கொண்டு போக நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கதான் போறதுக்கு தான் போராடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க இருக்கிற பிரச்சனையே தெரியாது உங்களுக்கு. சங்கீதம் 107:7 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியில நடத்தினாராம். ஊருக்கு போகிற வழியில நம்மளை எப்படி நடத்துவாராம்? செம்மையாய் கர்த்தர் நடத்துவா. யோவான் 10:9 பாருங்க, நான் வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று போடப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். எதுக்கு நடத்துறாரு? முடிவில மகிமையில சேர்க்கிறதுக்கு தான் என்ன கர்த்தர் வழி நடத்துகிறார். அப்போ கர்த்தர் விதித்த வழியை விட்டு நம்ம விலகாம இருக்கணும். அப்ப ஆண்டவர் விதிக்கிற வழி என்ன? ஒரு 4-5 வழியை காமிக்கிறேன். அதுல முடிவு மகிமைன்னா, இந்த மகிமையில நான் போய் சேர்கிறதற்கு இந்த வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி செய்தி. அதனாலதான் நான் பரலோகத்தோட எப்பயுமே முடிக்கிறது போல முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற வழி என்ன? வழி லூக்கா 1 அதனுடைய 79 எல்லாரும் எடுங்க. லூக்கா சாப்டர் 1:79 வாசிக்க கேட்போம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில நடத்தவும். எப்படி? சமாதான வழி. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சமாதானத்தின் வழி. கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற வழி எப்படிப்பட்ட வழி? We are all our peacemaker, not a peace breaker. பீஸ் மேக்கரா இருக்கணும், பீஸ் பிரேக்கரா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தை என்னது உருவாக்குகிறவர்களா இருக்கணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானத்தை குலைக்கிற ஆளா இருக்க கூடாது, உடைக்கிற ஆளா இருக்க கூடாது. குடும்பத்துல சமாதானத்துக்காக ஜெபிக்கணும், சபையின் சமாதானத்துக்காக. அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, சபை சமாதானம் பெற்று அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் பீஸ். பஞ்சாயத்துலாம் இல்லாம அல்ல, போராட்டம் இல்லாமல் அல்ல. 8 தான் சபை எங்கும் சிதறி போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. சபைக்குள்ள போட்டு போராட்டம் வந்துருச்சு, சபைக்குள்ள எதிர்ப்பு வந்துருச்சு, சபைக்குள்ள இரத்த சாட்சி ஸ்தேவான் மரிக்கிறார். அதுக்கப்புறம் சொல்ற சபைகள் சமாதானம் பெற்று எங்கும் பக்தி விருத்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு நடந்து பெருகுதான். டே பை டே சர்ச் growth ஆயிட்டு இருக்கு. சமாதானம் சபைக்குள்ள முதல்ல வரணும், நமக்குள்ள முதல்ல சமாதானம் வரணும். பீஸ் இன் யுவர் கேட். உங்க வாசப்படியில சமாதானம், குடும்பத்துல சமாதானம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப சமாதானம் இழப்பான் தெரியுமா? பாவம் வரும்போது சமாதானம் போயிடும். நான் ஒரு வசனம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எப்பயுமே சமாதானத்தை விரும்பணும். இயேசு உயிரோடு இருந்த போது சரி, மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறமும் நீங்க பாருங்க,
அவர் அடிக்கடி உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம். இயேசு நடுவில் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம், பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம். ஏன் இயேசு இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறாரு? குழம்பிட்டே இருக்காதீங்கப்பா, கலங்கிட்டே இருக்காதீங்கப்பா, பயப்பட்டே இருக்காதீங்கப்பா, சமாதானமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன்ல. உங்க சமாதானத்தை கெடுக்கிற எந்த விஷயமும், உங்களை கெடுக்கிற எந்த விஷயமும் தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை தந்துருவா. ஆமென். பாருங்களேன், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை திருப்புங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானமாய் இருக்கையில். தூத்துக்குடி 10 தாலுகா, 38 மாவட்டம், 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 7 லட்சம் கிராமம். அந்த தேசத்துல இருக்கிற நமக்கு சமாதானம் இருக்கணும்னா நம்ம குடியிருக்கிற இந்த தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த தேசம் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தூத்துக்குடிக்கு சமாதானமா இருக்கையில் எனக்கு சமாதானம் இருக்கும். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க இருக்கிற இடத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். தெருவை சுத்தி நடங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் நடந்தீங்க? கை வைத்துங்க. உங்க தெருவுக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கை வைத்துங்க. தூத்துக்குடி 10 தாலுகா பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. எல்லாம் கை வைத்து. தூத்துக்குடியில 10 தாலுகா பேர் தெரியுமா? கொஞ்சம் பேர் தான் தெரியுது. தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் பேர் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. இந்தியா 28 மாநிலம் பேர் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. 8 யூனியன் பிரதேசம் பேர் தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. 7 லட்சம் கிராமம் இருக்கு. 806 மாவட்டம் இருக்கு. 806 மாவட்டம் இருக்கு டோட்டலா இந்தியாவில். ஏறக்குறைய குக்கிராமம் மட்டும் 17,80,000 கிட்ட இருக்கு. 17,80,000 குக்கிராமம் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் 90,000 குக்கிராமம் இருக்கு. தூத்துக்குடியில் 1500 குக்கிராமம் இருக்கு. 450 ரெவன்யூ வில்லேஜ் இருக்கு. ஏறக்குறைய 100 ரெவன்யூ வில்லேஜ் கிட்ட நம்ம கடவுளுடைய கிருபையினால் 179 கிராம ரெவன்யூ வில்லேஜில் சபை இல்லாமல் இருந்துச்சு. 79-80 கிராமம் கிட்ட சபையை உருவாக்க கர்த்தர் உதவி செஞ்சிட்டார், எல்லா ஊழியர்களோட சேர்ந்து. இன்னும் கொஞ்சம் தான் மீதி இருக்கிறது. நமக்கு நம்ம பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தால் தான் நமக்கு சமாதானம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். லூக்கா 12:58. லூக்கா 12:58 எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக் சாப்டர் 12:58. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே. சூப்பரா இருக்குல்ல இந்த வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டா அவன் உன்னை நியாயாதிபதி முன்பாக கொண்டு போவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடுப்பான். சேவகன் உன்னை சிறைச்சாலையில போடுவான். நீ சிறையிருப்புக்கு போயிருவ. வழியிலேயே நீ சமாதானத்தை நாடணும். உன்னை ஒருத்தன் குற்றம் சாட்டுறான், உன் தவற கண்டுபிடிக்கிறான்னா போற வழியில ஆன் தி வே அவன்கிட்ட போய் விடுதலையாக பிரயாசப்படு. இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில், சேவகன் உன்னை சிறைச்சாலையில, மீண்டும் சிறையிருப்பு, மீண்டும் அடிமைத்தனம். போற வழியிலேயே சமாதானத்தை விரும்பணும், விடுதலையை விரும்பணும். யாக்கோபு ஒரு பக்கம் லாபான் வாரான், இன்னொரு பக்கம் ஏசா வாரான். ஏசா 400 யுத்த மனுஷரோட விரட்டிட்டு வாரான். இந்த பக்கம் லாபான் நின்றுட்டு இருக்கான். இதுக்கு இடையில இவனுக்கு சமாதானம் பண்றதுக்கு என்னதான் செஞ்சான் தெரியுமா? 2 விஷயம்தான். வழியிலே சமாதானம் பண்றதுக்கு செஞ்ச யாக்கோபு செஞ்ச 2 விஷயம். 32ஆம் அதிகாரம் அவன் வேதம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் போராடி தேவ சமூகத்தில் ஜெபித்தான். ஜெபம். 2வது 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏசாவுக்கு முன்பாக 7 விசை தரை மட்டும் குனிந்து கிட்டே சேர்ந்தான். யாக்கோபு அவனை கட்டி அடைத்து அவனை ஆசீர்வதித்து முத்தம் கொடுத்து அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். வேதம் சொல்லுகிறது. ஒன்னு ஜெபம், இன்னொன்னு உங்களை தாழ்மைப்படுத்துறது. இது 2 தான் உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவா இருக்கும். பிரேயரே பண்றது இல்ல, அப்புறம் எப்படி சமாதானம் வரும்? ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம், ஹலோ, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், கணவன் மனைவி ஜெபம்,
ஊழியத்துக்காக ஜெபம், நமக்காகவே ஜெபம் பண்றது இல்ல, அப்புறம் எப்படி தேசத்துக்காக ஜெபம் பண்ண முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபு போராடினான், சமாதானத்தை விரும்பி போராடி ஜெபிக்கிறான். இன்னொரு பக்கம் தன்னை தாழ்த்துறான். இது ரெண்டு தான் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். சமாதானத்தின் வழி. இந்த வழியை விட்டு விலகி இருப்போமானால் இன்னைக்கு கர்த்தர்ட்ட திரும்பி, ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை தாங்கன்னு கேட்கணும், ஜெபிக்கணும். கொஞ்சமாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், கொஞ்சமாவது தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம ஜெபம் பண்ணாம போகிறதுக்குரிய சூழ்நிலை அதிகமாயிட்டே போகும். சில நேரம் கவனமா இருக்கணும். நம்ம ஜெபிக்க முடியாம, தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாம, ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத சூழ்நிலை சில நேரம் அப்படி ஒரு எவ்வளவுக்கு ஜெபிச்சோமோ அவ்வளவு கர்த்தரை விட்டு தூர போற சூழ்நிலை வரும். நீங்க அந்த நேரம் தான் அதிகமா காத்திருந்து தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபிக்கணும், ஐக்கியப்பட்டு ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும், சபைக்கு வந்து ஜெபிக்கணும். ஜெபம் உங்களை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர்னு செய்வாரு, கிருபையை தருவார். அப்பந்தான் சமாதானம் வரும். உங்களை தாழ்த்தி பாருங்க, ரொம்ப ஈஸியா சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கெல்லாம் நோ சூடு நோ சொரணை, எனக்கெல்லாம் அது சுத்தமா போயிருச்சு. கடவுள் கிருபையினால கர்த்தர் கொடுத்தது. யூடியூப்ல நம்மளை வச்சு கிழிக்கிற கிழிப்பெல்லாம், ஆமா, பல பேர் ஒரு நாள் நான் யூடியூப்ல போய் கேட்டதே கிடையாது. எனக்கு கேட்டா எனக்கு சமாதானம் போயிடும்னு தெரியும். அதனால என்னை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சும் நான் கேட்க மாட்டேன். ஆமே, என்னை பத்தி தப்பா பேசுற ஆள்கிட்டயே போய் கை கொடுத்து நான் குளுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எத்தனையோ முறை நான் செஞ்சிருக்கேன். ஊழியத்தில் ஊழியர்கள் கூடுகையில் நம்மளை பேசுற ஆளை போய் கட்டி பிடிச்சிருவேன். அந்த ஆளுக்கு அதோட சைலண்ட் ஆயிரும். தோத்திரம். சமாதானத்தை விரும்புங்க, உங்களை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. சமாதான வழி நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் இருக்குல்ல, வழியிலேயே நீ அவனோட ஒப்புரவாகின்ற, அப்படி செய்யலைன்னா அதுல ஹீப்ரு வேர்டுல ஒரு வார்த்தை இருக்கு, பிக்ரோஸ். சொல்லுங்க, பிக்ரோஸ் அப்படின்னா என்னன்னு நான் வாசிச்சா, டெய்லி பாய்சன் அருந்துகிறதற்கு அது அது அந்த ஈக்குவலா போட்டிருக்கு. டெய்லி நீ சமாதானத்தை விரும்பாம போயிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி என்ன குடிக்கிறேன்னு அர்த்தம்? பாய்சன் உள்ள போய்கிட்டே இருக்கு, டே பை டே உனக்குள்ள பாய்சன் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. வழியிலே நீ ஒப்புரவாயிரு, ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ரெண்டாவது பாருங்க, ஏசாயா 35:8, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது என்ன வழியா? பரிசுத்த வழி. ஒன்னு சமாதான வழி, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வழியை விட்டு அவர்கள் விலகினார்கள், சமாதானத்தின் வழி. ரெண்டாவது பரிசுத்த வழி. நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழி எப்படி வழி? பரிசுத்த வழி. தீட்டுள்ளவன் அதில் பிரவேசிப்பதில்லை, நடந்து வருவதும் இல்லை. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அவன் முட்டாளா இருந்தாலும் பரிசுத்தமா இருந்துட்டான்னா, பரிசுத்த வழியை கை கொண்டான்னா, அவன் பேதையா இருந்தான் கூட திசை தெரியாம போக மாட்டான், திக்கு தெரியாம போக மாட்டான். கர்த்தர் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவா. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி நடத்துவாராம். நீதிமொழிகள் 6:23 வாசித்து பாருங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. நமக்கு நியமித்திருக்கிற வழி ஜீவ வழி. இந்த ஜீவ வழி எப்ப நமக்கு கிடைக்குமா? இந்த ஜீவ வழியை கர்த்தர் நமக்கு எப்ப தர்றாராம்? நீதிமொழிகள் 10:17 பாருங்களேன். புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில இருக்கிறான். புத்திமதியை காத்துக் கொள்ளுகிறவன், கண்டனையை வெறுக்கிறவன், அப்படின்னா கண்டிப்பை வெறுக்கிறவன், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். அங்கே நீதிமொழிகள் 12:1 சொல்லுகிறது, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். ஒன்னு சொன்ன கோபம் வருதுன்னா அங்க என்ன விஷயம் இருக்குன்னு அர்த்தம்? புத்திமதியில விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கண்டனையை கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். ஜீவ வழியை நம்ம எப்ப பெற்றுக்கொள்ளுவோம்? புத்திமதிகள் எவனிடத்துல இருக்குதோ அவன்கிட்ட தான் அப்படின்றாரு. புத்திமதியை யார் விரும்புறீங்களோ அங்கதான் என்ன வழி இருக்கான்? சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. புத்திமதி எங்க இருக்கோ அங்கதான் ஜீவ வழி இருக்கான். எங்க கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றோமோ அங்கதான் ஜீவ வழி இருக்கான். தோத்திரம். உங்களை மேக்சிமம் அதிகமா கடிந்து கொள்றது யாரு?
மனசுக்குள்ளேயே திட்டுறீங்க பாருங்க. நீதான்யா உன்னை தவிர வேற யாரு கடிந்து கொள்றா? நீதான் வந்து பாரு நிக்கிற எங்க கூட. எதுக்கு நடத்துறேன் இப்படி? எதுக்கு கொஞ்சம் ஹாசாவே போகுது சர்ச்சி? உங்களை சொந்த வீடு கட்டுறதுக்காக ஹாசா நடத்துறேனா? பெரிய கார் வாங்கணும்னு உங்களை ஹாசா நடத்துறேனா? எங்க எங்க கொண்டு போறதுக்கு ஹாசா நடத்துறேன்? முடிவிலே சொல்லுங்க, முடிவிலே மகிமையில. முடிவு தான் எனக்கு முக்கியம். பிழையாம் சொல்லுகிறான், நீதிமான் மடிவது போல மடிவேனாக. ஏய், நீ சொல்றது நல்லா இருக்குப்பா, நீதிமான் மடிக்கிறது போல மடிக்க சொல்றது நல்லா இருக்கு. ஆனா செத்தது எப்படி? பட்டயத்தினாலே செத்து போனான். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். முடிவு பட்டயத்தை நட்டு நாண்டு கொண்டு செத்து போனேன். யூதா அப்போஸ்தலர்ல பெரிய ஆள் தான். சிங்காசனத்துல ஒரு ஆள்ல நியாயம் விசாரிக்க போற ஆள் தான். முடிவு நாண்டு கொண்டு செத்தான். தலைகீழ செத்து போனான். உடல் சரிந்து செத்து போனான். முடிவு. நமக்கு முடிவு முக்கியம். முடிவை குறித்து நீதிமான் சிந்தித்துக் கொண்டே இருப்பான். மூடன் முடிவை குறித்து அறியான். அப்போ புத்திமதிகளை காத்து நடக்கிறவன் ஜீவ வழியில இருக்கிறான் என்று அர்த்தம். ஆமென். இயேசு சொல்றார் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். கார்ல அடிக்கடி பார்ப்பீங்களா இந்த வசனம் எல்லாம்? சில கார்ல எல்லாம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கார்ல இருக்கும், இல்லத்தின் தலைவரான் இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாருன்னு போர்டு இருக்கும். ஆனால் அவன் எங்க இருக்க மாட்டார் இயேசு. வீட்டில் இயேசு கிடைக்கவே கிடையாது. இல்லத்தில் தான் இயேசு இருக்கிறாரு. இருக்கிறாரா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, இருக்கிறாரா? இருக்கிறாரா? இல்லை வசனம் மட்டும் தொங்குதா? நானே வழியும் சத்தியமும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ இயேசுவே அல்லாமல் பரலோக ராஜ்யம் ஒருத்தனும் போக முடியாது. மரியாம்மா உங்களை கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. பைபிள் அப்படி வசனம் இருக்கா? ஆர்சி பைபிள் அப்படி வசனம் இருக்கா? காட்டுங்க, நான் இன்னைக்கு ஊழியத்தை விட்டுறேன். மரியாம்மா எப்படி பரலோகம் கூட்டு போவாங்க? என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். எனக்கு அவர் போதித்து வழி நடத்துகிறார். முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்ளுகிறார். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேற யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற யாரும் விருப்பம் இல்லப்பா. இங்க அப்படியே இருந்தா தான் அங்க முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு வழிதான் என்ன? ஒரு நாலு வழியை வேகமா சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Matthew chapter 7 verse 21. இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. பாருங்க, அண்டர்லைன். பரலோகத்துல என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன், நான் உம்முடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்களை செய்தேன், பிசாசுகளை துரத்தினேன், அந்நிய பாஷை பேசினேன், அப்படி வானத்திலிருந்து அக்கினி இறக்கினேன். யாருப்பா நீனு? நான் உங்களை. இந்த வேர்டு உங்களுக்கு புரியுதா? உங்களை அறியேன்றாரு. நம்மளை பார்த்து சொல்றாரு அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தெரியாது. நீங்க ஆதாம் பாருங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான். சொல்லுங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். எங்க கனெக்ட் பண்றார் பாருங்க, அறிந்தான். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அறியேன். அப்ப என்ன அர்த்தம்? மணவாளன் மணவாட்டியை அறிந்தான். இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்றார், நான் உன்னை அறியேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? டைவர்ஸ், உன்னை அறியேன்றாரு. உன் கூட வாழ எனக்கு சம்பந்தம் இல்லப்பா, நீ யாருன்னு கேட்கிறாரு. டைவர்ஸ். எங்க உள்ளதை எங்க கனெக்ட் பண்றாருன்னு யோசிக்கணும். அவர் நாமத்தில் ஜெபம் பண்றது, அவர் நாமத்தில் அந்நிய பாஷை பேசுறது, அற்புத அடையாளங்கள் செய்யறது, பிசாசு துரத்துறது, அக்கினி இறக்குறது, இதெல்லாம் மேட்டர் எனக்கு தேவையில்லை.
நீ வந்து மரித்தோரை உயிரோட எழுப்பினாலும் எனக்கு மேட்ரு கிடையாது. எனக்கு மேட்ரு தேவ சித்தம் செய்வதே தான் விஷயமே தவிர வேற ஒரு விஷயம் இங்க இல்லை. God's will. தேவ சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தை எப்படி பிரதர் அறிகிறது? தாவீது எனக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்தான் என்று கர்த்தராலே நற்சாட்சி பெற்றான் என்று அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு சித்தமானவை எல்லாம் எப்படி அவனால செய்ய முடியுது? எப்படி? ஒன்று, ஒரு கர்த்தருடைய பிள்ளை வசனத்தை வாசிட்டு இருக்கும்போது, ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது, சொப்பனங்களை கூட தேவ சித்தத்தை சொல்லி தருவார். ஆமென். நம்ம இங்க பாருங்களேன், சில ஆள் கேட்கும், எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தேவ சித்தமே அறிந்து கொள்ள முடியல, எப்படி தெரியுறது? எப்படி தெரியும்? நீ ஜெபம் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணவும் வர்றதில்லை, சர்ச்சைக்கும் வர்றதில்லை, வசனம் கேட்கறதில்லை, பாட்டு பாடுறதில்லை, தனிமட்ட ஆராதனைக்கே ஆராதனை செய்யறதில்லை, இல்லை ஒண்ணுமே பண்றதில்லை. ஏசப்பா எப்படி உனக்கு மட்டும் உடனே வந்து பேசுவாரு? தெரியாம தான் கேட்குறேன். நாங்கள் முக்கி 3 நாள் உட்காந்துருந்தாலும் ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. சில நேரம் உடனே எல்லாம் வராது. வெயிட் பண்ணணும். ஒரு அதிகாரியை பார்க்கறதுக்கு, ஒரு அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு காத்திருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் உக்காந்து தேவ சித்தமா இல்லையா என்று பார்க்கறதுக்கு நேரமே நம்ம ஆட்கள் என்ன செய்யறது கிடையாது. கொடுக்குறீங்களா? அப்புறம் எப்படி பிரதர் இந்த பிசினஸ் எப்படி செய்யறது? கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? செய்யுங்க. தேவ சித்தம் தெரியுமா? கேட்டு செய்யுங்க. ஒரு திருமண காரியமா தேவ சித்தத்தை அடையாளத்தை கேளுங்க. அடையாளத்தின் மூலியமா தேவ சித்தத்தை கேளுங்க. வசனத்தின் மூலியமா கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்துங்க. தேவ மனிதர் பிரசங்கம் பண்ணும்போது தேவ சித்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவா. நீங்க கர்த்தரோட கனெக்ஷன்ல இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். கர்த்தரோட கனெக்ஷன்ல இருந்தா தானே கர்த்தருடைய சித்தம் எது, கர்த்தருடைய சித்தம் எது இல்லைன்னு என்பது உங்களுக்கு புரியும். நம்ம சும்மா வேகா இருந்துட்டு தேவ சித்தம் இல்லை, தேவ சித்தம் இல்லை, எப்படி? ஹவுஸ் இட் பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. உட்காரல, ஜெபிக்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, பர்சனல் வர்ஷிப் இருக்கிறது இல்லை, ஊழியம் செய்யறது இல்லை. நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு காரியத்தை ஆண்ட சமூகத்தில் வச்சுட்டீங்கன்னா சில நேரம் உடனே கொடுப்பாரு, சில நேரம் ஒரு 2 நாள் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாரு. எப்படியாவது கர்த்தர் உங்க கூட பேசிடுவார். ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவ சித்தம் பெரிய விஷயமே இல்லை. இல்லையா? சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஆமென். மத்தேயு 21:31 பாருங்க. மத்தேயு 21:31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடியே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே யாரு? பாவிகளும் வேசிகளும் ஆயக்காரரும் போறாங்க. இங்க வேத வசனம் சொல்லுது, ஒரு மூத்தவன் இருக்கான், ஒரு இளையவன் இருக்கான். அப்பா சொல்றாரு, எப்பா போப்பா, தோட்டத்துக்கு போப்பா, அங்க போப்பான்னு சொன்னா நம்ம ஆளு மூத்தவன் பாருங்க, போமாட்டேன். என்னது? போமாட்டேன் அப்படின்ட்டு மனஸ்தாவப்பட்டு போயிட்டான். நம்ம பொடுசு இருக்கு பாருங்க, போறேன்ப்பா, முன்னாடி ஜெபம் பண்றேன்ப்பா, ஒழித்து போறேன்ப்பா, கிராமம் ஒழித்து போவேன்ப்பா, சண்டே கிளாஸ் நடத்துவேன்ப்பா, உங்களுக்காக ஜெபம் பண்றேன்ப்பா, காணிக்க கொடுப்பேன்ப்பா, மிஷனரிக்கு ஊழியத்துக்கு போவேன்ப்பா. ஆனால் முன்னாடி அந்த சின்ன பையன் என்னம்மா பேசுகிறாங்க, பைபிள் ஸ்டடிக்கெலாம் நான் வருவேன்ப்பா, சர்ச்சை க்ளீன் பண்ண வர்றேன்ப்பா. அந்த பையனை சொன்னேன், உங்களை சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அப்படி வருவேன்ப்பா செய்கிறேன்ப்பாலாம் சொல்லிட்டு ஆனால் சர்ச்சைக்கு வர்றதில்லை ஒன்றும். ஆனால் மூத்தவன் செய்ய மாட்டேன், ஓப்பன் டாக். இங்கே பாருங்க, சில நேரம் சும்மா நடிக்கிறத விட ஓப்பனாக பேசுறது தான் உத்தமம். என்ன கேட்டால் அதுதான் நல்லது. இங்கே வசனம் சொல்லுகிறது, மனஸ்தாபப்பட்டு போனான். மூத்தவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் மாய்மாலக்காரன். அப்போ யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? மனஸ்தாபப்படுகிறவர்கள், மனம் திரும்புகிறவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும்.
நடிக்கிறவன் போக முடியாது. இல்லையா சொல்லுங்க. யார் பிரவேசிப்பா? மனஸ்தாபப்படுற ஆள் தான் பிரவேசிக்கும். மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3, 4, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதவசனம் சொல்கிறது, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ சின்ன பிள்ளைய போல மாறினா தான் பரலோக ராஜ்யம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளாயிராமல், முளை மறக்கப்பட்டவர்களும் பால் மறக்கப்பட்டவர்களுக்குமே நான் போதிக்கிறேங்கிறாரு. இல்ல, நீங்க பூர்ணராகும்படி கடந்து போங்க, வளருகிறவர்களா இருங்கன்றாரு. ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் ஸ்டாண்டர்ட்ல வளர்றதுன்னு இன்னொரு விஷயம் இருக்கு. சின்ன பிள்ளைய போல மாறிடணும். எப்படி மாறிடணும்? ஆமா பாருங்க, இது சண்டை கண்டா போடுங்க, உடனே போய் சேர்ந்துக்குங்க. பார்த்துருக்கீங்களா? அடுத்த வாரம் ஒன்று போல உட்காந்துருப்பாங்க. தோத்திரம். சிறு பிள்ளைய போல மாறிடணும், சின்ன பிள்ளைய போல மாறிடணும். தோத்திரம். சில நேரம் ஒரே தட்டில் எடுத்து சாப்பிடும், எச்சை எடுத்து சாப்பிடும். இல்லை, அந்த இது தெரியாது, உள்ளதுன்னு சொல்லும், இல்லாததை பொய் பேச தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஆமா. அப்பா இல்லைன்னு சொன்னாலும் அப்பா இல்லைன்னு அப்பா சொல்ல சொன்னாங்கன்னு அழகா சொல்லும். பார்த்துருக்கீங்க? அப்பா இல்லைன்னு அப்பா சொல்ல சொன்னாங்கன்ட்டு. இதான் சின்ன பிள்ளைகளுடைய நேச்சர், ஹியூமன் சின்ன பிள்ளைகள் நேச்சர். நீங்க பாருங்க, சிறு பிள்ளைகள், நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகள் அந்த தேசத்துல பிரவேசித்தாங்க. நீங்க சின்ன பிள்ளைய பாருங்களேன். நீங்க ஒரு டாய்ஸை கொடுங்க, ஒரு சாக்லேட்டை கொடுங்க, ஏதாவது கொடுத்துட்டு நீங்க என்ன கொடுத்தாலும் ஏமாத்திடலாம் பிள்ளைகளை. எந்த பிள்ளைனாலும், சில பிள்ளைகளை அம்மாட்டே இருந்தாலும் அப்பாட்டே இருந்தாலும் ஏதாவது கொடுத்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துடும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். ஒரு சர்டன் டைம்ல அந்த அம்மாவை தேடும், அப்பாவை தேடும். அந்த நேரம் நீங்க சாக்லேட்டை கொடுங்க, சாக்லேட்டாலே உங்களை அடிக்கும். டாய்ஸை கொடுங்க, டாய்ஸாலே அந்த பையன் உங்களை அடிப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த நேரம் இது கிடைக்கலாம், ஆனா எனக்கு முடிவு எங்க அப்பா தான் எனக்கு தேவைன்ற அறிவு அந்த பிள்ளைக்கு இருக்கும். இதான் சிறு பிள்ளையின் சுபாவம். சின்ன பிள்ளையின் சுபாவம் இதுதான். எனக்கு இந்த உலகத்துல வர்றதெல்லாம் டெம்பரவரி, முடிவு எங்க அப்பா தான், முடிவு என் தகப்பன் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். யோவான் 3:3, யோவான் 3:3 பாருங்க, 3:5 வாசித்து பாருங்க. ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே, 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னார்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பரலோக ராஜ்யம் போணுமா, ஞானஸ்தானம் எடுக்காம தேவ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம ஒருவனும் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடி பிறக்கணும். நான் சின்ன பிள்ளையில எடுத்தேன், ஞானம் எடுக்கிறதுக்கு தான் ஞானஸ்தானம். பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிற போது எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். புரிந்து எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். சிறு பிள்ளையில் எடுக்கிறது பிரதிஷ்டை. ஆமென் சொல்லுங்க. மறுபடி பிறக்கணும். திருட்டு போய இயேசு பக்கத்தில் சிலுவையில் அறைஞ்சவன்லாம் ஞானஸ்தானமா எடுத்தான். நீங்க திருடனா? உங்களை சிலுவையில் அறையதான் செய்யணும். அப்ப வேணா எடுக்க வேண்டாம் ஞானஸ்தானம். தோத்திரம். எடுக்கணுமா இல்லையா? மறுபடி பிறக்கணும். ஆவியிலையும் பிறக்கணும், ஜலத்திலையும் பிறக்கணும் வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். இது இயேசு சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்க. ஆமென். அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா அநேக உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் உண்டு. ஒண்ணுமே இல்லாம அல்வா துண்டு மாதிரி வாயில போடுவாங்க, விழுக்குன்னு விழுங்கிட்டு போயிரும் நினைக்க கூடாது. கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும், கொஞ்சம் அடியெல்லாம் விழும், கொஞ்சம் நிந்தெல்லாம் வரும், கொஞ்சம் அவமானம்லாம் வரும். ஈஸியா போயிட முடியுமா? ஆமே, ஈஸியா போயிட முடியுமா? எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டம், எத்தனை வேதனைகள். இது மத்தியில தான் பரலோக ராஜ்யம். பாடே இல்லைன்னு எவனாவது பிரசங்கம் பண்ணா என் பேரை சொல்லி மண்டையிலே கொட்டுங்க. தோத்திரம். பைபிள்ல பாடே இல்லைன்னு இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? பவுல் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா?
கிருபையின் உபதேசக்காரர், ஆசீர்வாத உபதேசக்காரர் சொல்லுகிறவர்கள். ஆசீர்வாத உபதேசம் பேசுறவனுக்கெல்லாம் டவுசர் கிழிஞ்சிட்டு இருக்கு. தோத்திரம் பேசினவெல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். பாடுல, உபத்திரவத்துல, விளையாட்டு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பாடு உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. இதன் மத்தியில தான் தேவராஜ்யம். உபத்திரமே இல்லை, பாடுகளே இல்லை, எல்லாம் கிடையாது. இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 7:13-14 பாருங்க. இடுக்கமான வாசல் வழியா தான் உட்பிரவேசிக்க முடியும். கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும், விரிவா இருக்கும், எல்லாம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி இருக்கும். அதுல பிரவேசிக்கிறவர் அநேர். ஆனா ஜீவனுக்கு போகிற வழி, நித்தியத்துக்கு போகிற வழி, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகிற வழி இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர் வெரி ஃபியூ பீப்புள். சிலரே சிலரே சிலரே, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. கடைசியா முடிப்போம். மத்தேயு 25:10. அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். 5 புத்துள்ள 5 புத்தி இல்லாத கன்னிகள், 5 புத்தி உள்ள கன்னிகள். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தப்பட்டு தீவட்டியோட எண்ணெயும் வைத்திருந்தார்கள். அவர்கள் எப்பொழுதும் விழித்திருந்தார்கள். ஆயத்தமாகாதவர்கள் தீவட்டிக்கு எண்ணெயை வாங்க போனார்கள். அதற்குள்ள மணவாளன் வந்து விட்டார். கதவு அடைக்கப்பட்டது. திரும்ப போய் தட்டினார்கள். நான் உங்களை அறியேன் என்று இயேசு சொன்னார். எப்ப திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருது? யார் பிரவேசிப்பா? பி ப்ரிப்பேர்ட், பி ப்ரிப்பேர்ட். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி நீங்கள் ஆயத்தப்படுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன எப்போது எரிஞ்சுக்கிட்டே, என்ன ஊத்திக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு தாளந்து காணாம போன உடனே வீட்டை பெருக்கி விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடி கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. விடாம போராடிட்டா கண்டுபிடிச்சிடணும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிலது காணாம போயிருக்குன்னா எரிஞ்சிட்டே இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். பலிபீடத்தில் அக்கினி அவியாம இருக்கணும்னா பரிசுத்த ஆவியின் அக்கினி அங்கே அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் மாம்சம் சாம்பலாகும். சாம்பலை அங்க விடிய காலத்துல தேவ ஆசாரியன் எடுத்துக்கொண்டு போய் அடைக்கல பட்டணத்துல சேர்ப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 14ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தா, ஒரு மனுஷன் ஊழியக்காரன் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரனை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. 5 தாளந்து கொடுத்தான், 5 தாளந்து. 2 தாளந்து கொடுத்தான், 2 தாளந்து. 1 தாளந்து கொடுத்தவன் புதைத்து வைத்தான். 5 தாளந்தவனை பார்த்து சொல்றாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தா அநேகத்துல உன் அதிகாரியாக்குவேன். என் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. பரலோக ராஜ்யத்துக்குள்ள போன்றார் இந்த வழி. ஆனா 1 தாளந்து உள்ளவன் புதைச்சு வச்சான்ல, அவனை பார்த்து சொல்லுகிறாரு, ஏண்டா இதை நீ பேங்க்ல போட்டிருக்கலாம், வட்டிக்காரக்காரன்ட்டா கொடுத்துருக்கலாம். நீ சோம்பலான ஊழியக்காரன். எப்படி ஊழியக்காரனா? சோம்பலான ஊழியக்காரன். நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் சேர்க்காத இடத்துல சேர்க்கிறவருமா இருக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயே. அப்படின்னா இது ஜஸ்ட் பேங்க்ல போட்டிருந்தா தான் ரிட்டர்ன்ஸ் வரும். இப்படி சோம்பர் பயிலா இருந்தா நீ எப்படிடா பரலோக ராஜ்யம் போவ? நீங்க கொஞ்சத்துல உங்களுக்கு கொடுத்த பொறுப்புல நீங்க உண்மையா இருங்க. உங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருங்க. கொடுத்த சபையில உண்மையா இருங்க. உங்க குடும்பத்துக்கு உண்மையா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு சின்ன விஷயத்தில் உண்மையா இருங்க. அநேகத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியா மாற்றுவார். எப்படி பிரவேசிக்க பண்ணுவார்? சந்தோஷத்தில் பிரவேசிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வழி, என்னை தேவன் நடத்துகிற வழி செம்மையான வழி. அது முடிவில் மகிமையா இருக்கணும். மகிமையா இருக்கணும். போகணும்னா இந்த வழியில போனாதான் முடியும். வேற பைபிள்ல வேற வழியே கிடையாது பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு. ஷார்ட் வே ஏதாவது இருக்கா? யாரையாவது பிடிச்சிட்டு ஈஸியா போயிடலாம் நினைக்கிறீங்களா? வழியே கிடையாது. ஏமாந்துருவீங்க. சில ஊழியக்காரெல்லாம் பரலோகத்துக்கு பிளாட் போட்டுட்டு இருக்காங்களாம். தோத்திரம் வாங்குறீங்களா? தோத்திரம் புதுசா புது பிளாட்லாம் இருக்கு பரலோகத்துக்கு. ஏரியா வைஸ் பிரிச்சுட்டு இருக்காங்களாம். வாங்கிட்டு இருக்கீங்களா? சில ஆள் சொல்றாங்க அப்படி, பரலோகத்துக்கு ஒரே வழி இயேசுவே,
வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. நான் விதிக்கிற இந்த வழிகளை விட்டு நீங்கள் விலகாமல் இருந்தா நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேசம் கட்டாத நடாத ஆமே ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேசமா இருக்கும். நித்தியமா எங்க அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, புசிப்பும் இல்லை, குடிப்பும் இல்லை. அவ்வளவு ஒரு மகிமையான இடத்துல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுவா. எல்லாரும் எழும்பி நிற்போம்.